சர்வாதிகார போக்கோடு இந்த இயக்கத்தை வழிநடத்த துணிந்து 11 தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ சொன்னோம், கேட்கவில்லை. டிசம்பர் 15ஆம் தேதி மீண்டும் தலைமை கழகத்தினுடைய கூட்டமும் மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமும் கூட்டப்பட்டு கழகம் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு, அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக அந்த முடிவு இருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் கழகம் ஒன்றிணையவில்லை என்றால் ஒரு வியூகத்தை அமைத்து அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒன்றிணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரைச்சபாவையே அரைக்கிறீங்க. இதெல்லாம் காலம் கடந்து முடிந்து விட்டது. வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது, உறுதியாக நான் சொல்கிறேன். அதனால தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அதனால 26 தேர்தல் நிச்சயம் மக்களே போற்றக்கூடிய, தொண்டர்களை விரும்பி உழைத்து இந்த வெற்றி கனியை கேப்டன் காலடியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. 2027 கூட்டணி முதல் சதவீதம் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாங்க. அக்கா சொல்லியிருக்கிறாங்க. என் கட்சியின் சார்பாக தலைவர் இருக்கிறாங்க, நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. இது சம்பந்தமா அவங்க பேசுவாங்க. ஒரு பக்கம் அவருடைய கட்சியை அபகரிக்க ஒரு தேசிய கட்சி முயற்சி செய்கிறது. அதில் உள்ளவங்கெல்லாம் வருத்தம். எந்த தொண்டர்களும் இந்த பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதிமுக உண்மையான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, மிரட்டலுக்கு அடிப்படைந்த கூட்டணி. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுகவை ஒருங்கிணைத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. வரப்போகிற டிசம்பர் 15ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நான் கூட்ட போகிறேன், அதற்குள்ளே நீங்கள் திருந்தலை அப்படின்னு சொன்னால் திருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதே கூட்டத்தில் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் வைத்திலிங்கம் இன்னொரு தகவலை அடிஷனலாக சொல்கிறாரு. அதாவது டிசம்பர் 15க்குள்ளே அதிமுக ஒன்றிணையும், அப்படி இல்லைன்னா இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு அமைப்பு அப்படிங்கிறது கழகமாக மாறும், அதாவது தனி கட்சியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறத வைத்திலிங்கம் ஓ பன்னீர்செல்வத்தோட அனுமதியோடு அவர் அங்கே சொல்லி முடிச்சிருக்காரு. சரி, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதெல்லாம் காலம் கடந்துருச்சு, முடிஞ்சு போனதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் 84 மாவட்ட அதாவது 82 மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை நடத்தி முடிச்சிருக்காரு. அவர் ஆலோசனை நடத்துறது எஸ்ஐஆர் தொடர்பாக, அதே போல் கட்சி எப்படி இருக்குது, மாவட்டத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய போகிறாரு அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்தபடியே இருக்குது. செங்கோட்டையன் தரப்பிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலையே தர 27ஆம் தேதி விஜயோட தலைமையில் தாவேகாவில் இணைய போகிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பல முனைகள்லேருந்து வரக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நெருக்கடியா இல்லை ஓபிஎஸ்க்கு நெருக்கடியா, இது யாருக்கு நெருக்கடியாக மாறுது, யாரோட வியூகம் வெல்ல போகுது அப்படிங்கிறத பற்றி இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளருமான சுப்ரத்தினம், மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ், மூத்த வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், அதே போல் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், இவர்களோடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாக கேட்டுறேன். சுப்ரத்தின சட்டத்தை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கூட்டத்துக்கு நீங்களும் போயிருப்பீங்க, தனி கட்சி தானா? இல்லை அண்ணா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திரு இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பதில் சொல்வார்கள் தான் நான் பேசுகிறப்ப மிக தெளிவாக சொன்னேன். அந்த ஓபிஎஸ் அன்னைக்கிட்ட கூட்டத்தினர் பார்த்து தர்மத்தை ஒன்று நம்ம நடத்தினோம். அவர் முதலமைச்சராக நீடிக்கிறார். திரு டிடிவி தினகரன் 22 எம்எல்ஏக்களை வைத்து வாபஸ் வாங்கினப்போ நம்ம 12 எம்எல்ஏக்களை நீங்கள் கொடுத்து அந்த கட்சியை
தாங்கி பிடிச்சிங்க. அதாவது 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் கட்சியின் நலன் கருதி நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டு கட்சிக்கு ஒருங்கிணைப்பால் இணை ஒருங்கிணைப்பால் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் போனீங்க. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, திரு இபிஎஸ் அவர்கள் கட்சி ஒன்று இணைந்து விட்டால் ஒரு தாய் பாசத்தோடு அனைவரும் அரவணைத்து செல்லாமல் எங்களை போன்ற உங்களுடன் இருந்தவர்களை அவர் மாற்றாந்தாய் மனப்பாக்கோடு நடத்தினார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் நான் வெளிப்படையாக சொன்னேன். நானும் நண்பர் பாலகங்காதரன் சிவகாசி முன்னாள் எம்எல்ஏலாம் அவர் கூட எம்எல்ஏவாக இருந்தோம். ஆனால் அன்னைக்கு அவரும் எங்களை மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான், மாவட்ட கழக செயலாளர் கூட இல்லை. அன்றைக்கு சேலத்து சிங்கம் செல்வ கணபதி தான் 12 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், உங்களுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர். அப்படி இருந்த அந்த நட்பின் அடிப்படையில் முதலமைச்சர் ஆகிட்டாரு ஒரு அப்படிங்க இல்ல, கொஞ்சம் நேராவே வரலாமே. தனி கட்சிங்கிறத கிட்டத்தட்ட வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. ஏன்னா எடப்பாடி ஒன்றும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அவர் பேசுனதை இருந்து பார்க்கும்போது நீங்க 15 வரைக்கும் காலக்கெடு எடுத்தாலும் சரி, இன்னொரு 15 சேர்த்தி சொன்னாலும் சரி, ஒன்றும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அப்ப தனி கட்சி தானா? அதனால அவர் நிச்சயமா கடந்த காலத்திலேயே அப்படி மாற்றாந்தை மனப்பான்மையோடு நடத்தியவர். இனி நாம் கட்சி நலன் கருதி ஒன்று சேர்ந்தாலும் நம்ம இப்போ அதை விட மிகப்பெரிய போராட்டம் 4 வருஷமாக நடத்தான். சட்ட போராட்டத்திலிருந்து ஃபீல்டில் கடுமையாக ஒருத்தர் தாய் பேசிட்டான். கட்சி நலன் கருதி நம்ம இணைஞ்சாலும் இணைப்பு என்பது உள்ளங்களை இணைவதாக இருக்காது. எனவே இதுக்கு கட்சிக்கு பயன் தராது. எனவே நான் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை நேற்றே நான் இல்லை பலரும் ப்ரிடிக்ட் பண்ணி, எனவே நேற்றே அறிவிக்க சொன்னோம். நாம் தனித்து செயல்படுவோம். 1 மாதம் கழித்து என்று அண்ணன் வைத்திலிங்க சொன்னார்களே, அது என்ன, அது அவருடைய பெரும்போக்கில் சொல்கிறார். இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து வாக்கு கேட்கக்கூடாது என்பது எங்களுடைய எண்ணம். அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது என்பதற்கு தான் டிசம்பர் 10ஆம் தேதி திரு இபிஎஸ் அவர் பொதுக்குழு கூட்டுகிறார். எனவே அந்த பொதுக்குழு கூட சின்ன நம்பிக்கை 20 நாட்களுக்குள்ள அவர் யதார்த்தத்தை உணர்ந்து, ஏன்னா அவர் ஒற்றுமைக்கு வழிவிட்டால் நம்ம டிசம்பர் 15ஆம் தேதி நம்முடைய முடிவை எவ்வாறு எதிர்கொள்வது, இணைப்புக்கு வழி இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி முடிவு. அதிமுக இணைப்பு இல்லை என்றால் கழகம், இணைப்பு இல்லை என்றால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மீட்பு கழகம் என்ற அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்துவது மட்டுமல்ல, துரதிருஷ்டவசமாக இரட்டை இலை சின்னத்தை ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்பட்டால் எதிர்த்து வாக்குகள் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நாம் எடப்பாடியை தோற்கடிப்பது மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நாம் வென்றோம் என்ற நிலைக்கு வர வேண்டும். வென்றோம் என்ற நிலைக்கு வர வேண்டும். வெல்லக்கூடிய கூட்டணியில் நாம் அங்கே வைக்க வேண்டும் என்று நான் சொல்லி, எனவே மதவாத சக்திகள் நுழையாத அளவில் யாரோட கூட்டணி, யார் கூட சேர போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து பேசலாம். ஸோ தனி கட்சி தான். அக்னீஸ்வரன் போயிட்டு வந்தார். அக்னீஸ்வரன், தனி கட்சி தான் அப்படிங்கிற ஒரு முடிவை ஓபிஎஸ் எடுத்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்றாரு. 10ஆம் தேதி அந்த அதிமுகவுடைய பொதுக்குழுவுக்கு பிறகு 15ஆம் தேதி அவங்க அறிவிக்க போறதா அவர் சொல்றாரு. இது அதிமுக எப்படி பாக்குது? அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்குமா? அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவுக்கு மறைந்த ஆளுமை மிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு நெருக்கடி கொஞ்சமா நஞ்சமா, அல்லது நெருக்கடிக்கு தான் பஞ்சமா? தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி செய்வதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவினுடைய தாலாட்டு பாடுவதை போல எல்லாரும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ரைட்டு, அது நல்லதுக்கா கெட்டதுக்கா, எப்படி இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய பாட்டை தானே பாடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு விதிச்சார். என்ன ஆச்சுங்க? அது மாதிரி மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஒரு 10 நாளா 5 நாள் கெடு விதிச்சிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் இந்த இயக்கத்தை நீங்க உள்ள அந்த கட்சியை மீட்போம், உரிமை மீட்பு கழகம், இதெல்லாம் கரெக்ட். ஆனால் கழகத்தை மீட்பது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் உங்களை நம்பி வந்தார்களே, நீங்களே பதவி கொடுத்தீங்களே திரு மருது அழகராஜ் அண்ணன் அவர்கள், அவர் உங்களிடம் இல்லையே. PH பாண்டியன் அவர்களுடைய புதல்வர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள், அவர் உங்களுடன் இல்லையே. அது மாதிரி JCD பிரபாகரன் அண்ணன் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்? ஆகவே உங்களுடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கின்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரைட். இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் 63 கட்சி இருக்குது. 64வது கட்சியா அண்ணன் மல்லை சத்யா ஆரம்பிக்கிறாரு. 65வது கட்சியா நம்முடைய அந்த
அண்ணன் மார்ட்டின் அவர்களுடைய பையன் சார்லஸ் மார்ட்டின் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஆகவே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் மக்கள் நெல்லுக்காக பாதிக்கப்பட்டிருந்த போது அங்கு களத்திற்கு சென்றார். கள்ளக்குறிச்சிக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் போனார். இன்னும் வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சரும் போகல, திருவாரூருக்கும் போகல. ஆனால் அதிமுக தான் எங்கள் சிம்ம சொப்பனம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த இயக்கம் பல தூரம் கடந்து போய்விட்டது. ஆகவே இவர்கள் நினைப்பது என்பது அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அந்த கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன்படி ஒரு பக்கம் ஓபிஎஸும் தனி கட்சின்றாரு, செங்கோட்டையனும் தாவேக்காவுக்கு போறாரு அப்படிங்கிற அந்த தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரா விட்டு போனா அது அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் தானே சார்? அது எப்படி சார்? ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு மட்டும் வைக்கிறீங்க. திமுகவும் அதிமுகவுக்கும் தான் 2026 போட்டி. இதுல மாற்றமே கிடையாது. ஒருவேளை கட்சியில் இருந்து கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் போனாங்க, என்னாச்சு? திமுக பலவீனமாயிருச்சா என்ன? திரு வி.பி. துரைசாமி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் துணை பொதுச் செயலாளர், என்னது பலவீனமா போச்சா என்ன திமுக? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திரு கே.பி. ராமலிங்கம் விவசாயிகள் அணியினுடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பலவீனமா போச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். ஆனால் நாம் 4.5 வருஷம் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இப்ப நான் எனக்கு தற்காலிகம்னு சொல்றாங்களே, இது இப்பதான் இவங்களுக்கு தெரிந்ததா? ஒண்ணு. இன்னொரு விஷயம், அவர்கள் தனி மனிதருடைய சுதந்திரத்துல எந்த கட்சியும் எப்படி வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், அது இங்க கேள்வி இல்லை. ஆனால் நாம் 1% வைத்திருக்கிறோம். நாம் நினைத்தால் அதிமுக எந்த இயக்கம் நமக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துச்சோ அந்த இயக்கத்தை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் அந்த இயக்கத்தை ஒருமைப்படுத்துது, ஒன்றா இணைக்க வைக்கும். ஆகவே உங்கள் நிலைப்பாடு என்பது நாம காக்கா உட்கார பணம்பள விழுந்தது மாதிரி நாம தனி கட்சி ஆரம்பித்து விட்டால் தமிழ்நாட்டில் அதிமுகவை அடியோடு இது பண்ணி விடலாம் என்று நினைத்திருந்தால் அப்படி ஒருபோதும் மக்கள் நினைக்கவும் மாட்டாங்க. நீங்கள் இந்த இயக்கத்தின் மூலம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கும் எதிர்க்கட்சி, வருங்காலத்தில் மக்களுடைய ஆதரவோடு அது ஆளுங்கட்சியாக மாறும். ஆகையினால நீங்க உங்களுக்கு கிடைக்காததனால எவ்வளவுதான் புழுதி வாரி தூத்தினாலும் சரி, அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரட்டை இலை சின்னம், உலகம் இருக்கும் வரை இந்த இயக்கம் இருக்கணும்னு நினைச்சுதான் தொண்டர்களால் ஒரு இயக்கம் இருக்கணும். உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல அப்படிங்கறத மத்த 2 பேர் இல்ல மத்த பேரோட கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். செங்கோட்டையன் போனாலும் சரி, இந்த பக்கம் இருங்க சார், வரட்டும் இருங்க பேசுவோம். செங்கோட்டையன் போனாலும் சரி, இந்த பக்கம் தனி கட்சி ஓபிஎஸ் தொடங்கினாலும் சரி, எடப்பாடிக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு அக்னீஸ்வரன். பாதிப்பு இல்லையா சார்? ஒவ்வொரு தனி மனிதர் போகும்போதும் அவரால் பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்தந்த மனிதர்கள் எந்தெந்த பகுதியில் இருந்து வர்றாங்களோ அந்த வட்டாரத்தில் அதிமுக வெற்றியை பெற முடியுதா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. டிடிவி தினகரன் வெளியில் போனப்போ தான் 2021 தென் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. நீங்கள் மேற்கு மண்டலத்தில் அதிகமாக வெற்றி பெற்றோம்னு இன்றைக்கி பெருமையாக சொல்கிற மாதிரி தென் மாநிலங்கள், தென் மாவட்டங்களில் சொல்ல முடியல. அப்போ அது ஏன் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு உள்ள வரமாட்டேங்குது. அதனால் ஓபிஎஸ்ஸால் பாதிப்பு இல்லை, டிடிவியால் பாதிப்பு இல்லை, செங்கோட்டையனால் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் சரியானதுங்கிறது தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரியும். அதாவது அமைப்பை விட தனி மனிதர்கள் பெரியவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு கோட்பாட்டு ரீதியான பார்வையில் சொல்கிறாங்கன்னு புரிந்து கொள்ளலாம். ஆனால் சின்ன சின்ன அளவுலையாவது அது சேதத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். அவங்க வெற்றி பெற முடியாமல் போகலாம், ஆனால் அதிமுகவுக்கு கிடைத்து கொண்டிருந்த வாக்குகளில் ஒரு சேதத்தை அவர்களால் உருவாக்க முடியுது அப்படிங்கிறத
21 பார்த்தோம், 24 பார்த்தோம், எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கோம். 21 விட 24 இன்னும் அந்த நிலைமை பரிதாபமாக மாறி இருக்குது. பல முறை எல்லா ஊடகங்கள்லையும் பேசிய விஷயம். எத்தனை தொகுதிகளில் 3ஆம் இடம் போனாங்க, எத்தனை தொகுதிகளில் டெபாசிட் போச்சு, 4ஆம் இடமும் போன நிலைமை ஏன் வந்தது அப்படின்லாம் பல முறை பேசியாச்சு. இருந்தாலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சுட்டு தன்னை எதிர்ப்பவர்களை ஒதுக்கி விட்டாச்சுன்னா அவங்களால 2026 என்ன முயற்சி பண்ணினாலும் சட்டப்பேரவைக்குள்ளே வர முடியாதுன்னு ஒரு உத்தியை அவர் வகுக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கள தனியாக விட்டுட்டா அவங்களால எங்கேயும் அக்காமடேட் ஆக முடியாது. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளே அவங்களால போக முடியாது என்று அவர் நினைக்கிறாரு. டிவிகேயோட போனாலும் சரி, பிஜேபியோட மறைமுகமாக ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் சரி, அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு கூட்டணியாக திமுகவை எதிர்த்து களமாடும் போது டிஃபால்ட்டாக ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸாக மாற்று தேர்வாக அதிமுக இருக்கிற காரணத்தினால அந்த கூட்டணிக்கு 2வது இடம் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் இவர்களை சட்டப்பேரவைக்குள்ளே வர விடாமல் செய்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் அந்த விளையாட்டை அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவரிடம் இன்னும் இணைப்புக்கான வாய்ப்புகளை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறாங்கல்ல. வெளியில் எப்போ அனுப்பியாச்சு, அதுக்கப்புறம் இவ்வளவு நாட்களாக யாரை நம்பி இந்த மாதிரி காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஆகஸ்ட் 2021 கிட்டத்தட்ட அதிமுக ரெபலாக இருக்கிற பீரியட் தான் அதுன்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு அப்படின்னு ஒரு பாடல் வரியை மேற்கோள் காட்டி பேசினார் சட்டப்பேரவையில் ஓபிஎஸ். அந்த நிலை இன்னும் மாறவில்லையா? இன்னும் நதியில் வெள்ளம் வடியவே இல்லை. அதிமுகவுக்குள்ளே வெள்ளம் இருக்குது, கழுத்தளவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவரால் இவரை மூழ்க செய்து விடுமோங்கிற அச்சத்திலேயே தான் இன்னும் வெள்ளத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. வெள்ளம் வடியில் கரையினில் நெருப்பு, அதுவும் வாக்குறுதிகளை கொடுத்து காப்பாற்றாமல் போகிறாங்களா, என்ன நம்பிக்கையில் அவங்கள நம்புகிறாங்க என்னங்கிறதும் அதுவும் புரியல. இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு அப்படின்னு அவர் பாடினார். இன்னும் அவருக்கு அது தேனும் பாலுங்கிற சிவாஜி கணேசன் படத்தில் உள்ள பாடல். இன்னும் அவர் சிவாஜி கணேசன் பாடல்களை தான் நம்புறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அக்னி சொன்னார்ல, எம்ஜிஆர் பாட்டை தான் எல்லாரும் பாடுறாங்க, அதனால மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஓபிஎஸ் எம்ஜிஆர் பாட்டில் நம்பிக்கை வைக்கிற மாதிரி தெரியல. அவர் நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடான்னு யாரையோ நம்பிதான் இன்றும் இருக்கிறாரா அப்படிங்கிற சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, அதை கூட பாடலாமே. எடப்பாடிக்கு இல்லாத எடப்பாடிக்கு இல்லாத தோல்வி கோட்டையில் நுழைந்தால் திரும்பாதுங்கிறதும் ஒரு மேட்டர் தான். அதான் ஜென்ராம் அண்ணா ஓபிஎஸ் அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாதுங்கிறது பாட்டு தான். காரை செல்வராஜோட பார்வை கேட்டு வந்துடுறேன் ஒரு செகண்ட். காரை செல்வராஜ் சார், ஜென்ராம் சார் குறிப்பிட்டது போல சில விஷயங்களை கவனிக்கணும். அவர் சிவாஜி பாட்டு பாடுறதுங்கிறத தாண்டி இன்னும் காத்துட்டு இருக்காரு ஓபிஎஸ். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது? பாட்டெல்லாம் பாடுறதுக்கான நேரம் இப்போ இல்லை. அதெல்லாம் மறந்துட்டு பாட்டு வசனம் பேசுறதெல்லாம் மறந்துட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரையும் மறந்துட்டு இப்போ அதிமுக என்ன நிலைமையில் இருக்கிறது என்று எடப்பாடி யோசிப்பதும், அதிமுகவிலிருந்து நாம் வெளியிலே வந்து விட்டோமே, வெளியே நம்மளை அனுப்பி விட்டார்களே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்விக்கு விரைவாக விடை தேட வேண்டிய இடத்தில் ஓபிஎஸ் அவர்களும், நான் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன், 10 நாள் டைம் கொடுத்தேன், 10 நாள் கெடு கொடுத்தேன்னு செங்கோட்டையனை வெளியில் அனுப்பிச்சாங்க. அவர் அமமுக கூட இணைவார், ஓபிஎஸ் கூட இணைவாருன்னு பேசின நேரத்தில் இப்போ தாவேகா கூட இணைவாரோ அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்ல கிளம்ப போறாரு, மன வேதனையில் இருக்கேன் அப்படி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. தகவல் சொல்லி வந்திருப்பதையெல்லாம் நீங்கள் அதிமுக இதை ஆழ்ந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் தலைப்பிலே யார் வியூகம் எடுபடும், யாருக்கு நெருக்கடின்னு கேட்டிருக்கிறீங்க. மூவருக்குமே நெருக்கடி, ஒட்டுமொத்தத்தில் அதிமுகவுக்கே நெருக்கடி. இவங்க அதை புரிஞ்சுக்காம யார் போனால் என்ன, அவங்க போனால் சரியாக இவங்க போனால் சரியாக வந்துருச்சான்னு பேசக்கூடிய இடத்திலிருந்து யோசிப்பதை விட ஒரு வலிமையான ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல அவர்களை எதிர்த்து நிற்கிற பொழுது ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை இல்லை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சுப்ரத்தனன் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது
எடப்பாடியை தோக்கடிக்கிறது மட்டும் நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது, நாம ஜெயிக்கணும், அதுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ செங்கோட்டையன் ஒரு இடத்துக்கு போறாரு, இப்ப இவங்களும் அந்த இடத்தை நோக்கி தான் போவாங்களா? இல்ல ஏற்கனவே இப்போ நடைப்பயிற்சி சந்தித்தது, அவரை சந்தித்து பூ கொடுத்ததெல்லாம் இன்னும் அந்த செய்திகள் இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. கூடிய வரை தான் அடுத்து 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. முதல் கழகமாக மாறும், அப்புறம் கழகத்தோடு இணையும். அது ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கத்தான் போகுதுன்னு வச்சுங்க. இதில் முக்கியமாக இந்த வியூகம் நெருக்கடி என்பதற்கு அதிமுகவிற்கு எடப்பாடிக்கு என்ன நெருக்கடி என்பதை நம்ம யோசிக்கணும். இவர்கள் 3 பேரும் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறவங்களெல்லாம் சேராதது மட்டுமா நெருக்கடி? அதுவும் நெருக்கடி. அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு முன்னாள் இந்நாள் அனைவர் இருந்து கட்சியில் இருந்த ஓபிஎஸ் இருந்து செங்கோட்டையன் வரைக்கும் எல்லாருக்குமே நெருக்கடி. பாஜக இன்னும் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்வர் வேட்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம், கூடி பேசுவோம், அமைச்சர்கள் இடம்பெறுவோம்னு அமித்ஷா 2 முறை பேசிட்டாரு, ரொம்ப தெளிவா இருக்காரு. இந்த தேர்தல் நெருங்குகிற பொழுது என்ன நெருக்கடிகள்லாம் வரப்போகுதுங்கிற ஒரு பயமும் எடப்பாடிக்கு இருக்கும். அந்த நெருக்கடியிலிருந்து அவர் மீள முடியாது. பாஜகவோட கூட்டணி சேர்வதனால் அதிமுக இழந்து நிற்கிற அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் கொடுக்க போகிற நெருக்கடி என்பது எடப்பாடிக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி என்பதை கடந்த தேர்தலில் உணர்ந்ததற்கு பின்னும் இன்றைக்கும் பாஜக கூட போகிற பொழுது அவர்கள் இழக்கப் போவது பொதுவான வாக்குகள் இருக்கும்ல அதிமுகவுக்கு. அதில் இந்துத்துவாவை பிடிக்காதவர்கள், சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததால் அதிலிருந்து விலகி நிற்க போகிற வாக்குகள் எத்தனை சதவீதம்னா அது ஒரு சாலிடா இருக்கும் அதிமுகவுக்கு. 3 இவர்கள் சரி எனக்கு இப்படி ஒரு கேள்வி வருது. நீங்க சொல்றதுபடி எடப்பாடிக்கே நெருக்கடின்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கிருந்து வெளியில போறாங்கல்ல, இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும், இந்த பக்கம் செங்கோட்டையன் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிடுவாங்களா? இல்ல, அவங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்காதா? நான் வர்றேன், அவங்களுக்கும் வர்றேன். மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கிற பொழுது இவர்களுடைய ஒட்டுமொத்தமாக அதிமுக தலைவர்கள் அனைவருமே வெளியில போனவர்கள் இப்ப இருக்கிறோம் மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்கிற நெருக்கடி. இன்னொரு மிகப்பெரிய நெருக்கடி என்பது திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய சாதனைகள். அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகளாக இருந்த அந்த மகளிர் வாக்குகளில் 10% இழந்து நிற்கிற அதிமுக. இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் எவ்வளவு பெரிய சாதனை, அப்படி ஒரு சாதனைகளை செய்திருக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நீங்க தேர்தலில் நிற்க போகிற நெருக்கடி. ஓபிஎஸ்க்கு என்ன நெருக்கடினா ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். ஓபிஎஸ் இப்பொழுது எப்படி காட்டப்பட்டிருக்கிறார் என்றால் ஒரு சமூக தலைவர் என்கிற இடத்திற்கு அவரை நகர்த்துறாங்க. சமூக வாக்குகளை நோக்கி ஓபிஎஸ் எப்படி அமமுக தினகரன் அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்து அதுதான் அவர்கள் வாக்கு என்பது கடந்த தேர்தல்களில் நிறுவனமாயிருக்கிறதோ அதே இடத்திற்கு ஓபிஎஸ் தள்ளப்படுவது என்பது ஒரு பொதுவான சித்தாந்தத்தோடு இணைந்திருந்த அதிமுகவினுடைய சிந்தனையில் இருந்து மாறி சமூக வாக்குகளை குறிவைக்கிற இடத்திற்கு ஓபிஎஸ் போய் சென்றடைவது என்பதுங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, அவருடைய இமேஜுக்கே இழப்பு. சரி, ராமநாதபுரத்தில் போய் நின்று கொஞ்சம் 3 லட்சம் வாக்குகளை வாங்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று வருகிற பொழுது ஒரு கட்சியா ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒரு கட்சியாக ஆரம்பிச்சாலும் ஒரு சமூகம் தான். சரி, அதை சுற்றித்தான் அவருடைய அரசியல் இருக்க போகும், அப்படித்தான் நடக்கும் என்பது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா செங்கோட்டையனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பழுத்த அரசியல்வாதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆட்சியில் அமைச்சராக இருந்து இவ்வளவு காலம் பயணித்தவர் ஓபிஎஸ் அவர்களோடும் அமமுக அண்ணன் தினகரனோடும் இணைந்து போவது என்பது அவருக்கு ஒரு இயல்பான ஒரு மூவா இருந்திருக்கும். அதிலிருந்து இப்போ நீங்கள் தாவேக்காக போகிற பொழுது இவருடைய இத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்கிறீங்களா, அந்த அனுபவத்தில் 1% கூட இவர் போய் தாவேக்கால பயன்படுத்த முடியாது இப்பொழுது இருக்கிற நிலைமையில். புஷி ஆனந்த் இருக்கிற இடத்தில், ஆதவ் அர்ஜுனா இருக்கிற இடத்தில் போய் செங்கோட்டையன் அவர்கள் எந்த இடத்துல ஃபிட் ஆவார்னே தெரியல, ஃபிட்டாக மாட்டார். இரண்டாவது, நீங்கள் இதுவரைக்கும் தாவைக்க செய்திருக்கிற பிரச்சாரங்கள் அவருடைய அணுகுமுறைகளை பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்குள்ளே ஒரு சினிமாத்தனம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு அரசியல் கட்சியினுடைய பார்வையாக தொண்டர்களையோ தலைவரோ கூட இருப்பவங்களோ அந்த 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 மோடுக்கு இன்னும் வரவே இல்லை. செங்கோட்டையன் போய் கூட அதை மாற்றலாம் இல்லையா? இல்லை, அதுதான் சிரமம், அதுதான் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய சவால். அங்கே போய் சும்மா கைகட்டி அமர்ந்திருக்க முடியாது செங்கோட்டையன் போன்றவர்கள். நீங்கள் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, ஜான்னு பேர் சொல்கிறாங்க, உடனே செங்கோட்டையன் கொண்டு உட்கார வச்சு செங்கோட்டையனை எதற்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால்
அதிமுகவில் இருக்கிற பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் காலங்களிலே அந்த பிரச்சார பயணத்தை திட்டம் தீட்டி மிகச்சிறப்பாக செய்தார் என்கிற ஒரு பெரிய சாதனை அவர்கிட்ட உண்டு. அதிமுக சொல்லுவாங்க, அவர்கிட்ட கொடுங்க, அவர் பயணம் போட்டார்னா கரெக்டாக கொண்டு போய் ஆரம்பித்த இடத்துல எனக்கு முடிய அது மாதிரியான ஒரு பயண திட்டத்தை வகுத்து கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் அவர் இங்கே ஃபிட்டாக முடியுமே தவிர தாவேகா என்கிற இயக்கத்தோடு சேர்ந்து அவர் அரசியல் பாதையில் பயணிப்பது என்பது அவர் இதுவரையில் வாழ்க்கையில் அவர் சந்திக்காத சவால்களை எல்லாம் அங்கே சந்திக்க வேண்டும். ரைட், தனியரசுட்டையும் கேட்டுருவோம். தனியரசு சார், செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக கூட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு, போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அதே போல் அமித்ஷாவை பார்த்தாரு, இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட சூழலில் இப்போ திடீர்னு தாவேகா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காரு. நான் மன வேதனையில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது எதை காட்டுது? ஏன் திடீர்னு பாஜக நிலைப்பாட்டில் இருந்தவர் இந்த பக்கம் தாவேகா பக்கம் தாவறாரு இல்லையா? இப்ப இபிஎஸ், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் செங்கோட்டை, இந்த 3 பேர் வியூகம் வெளில போவது யாருன்னா இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வியூகம்ங்கிற இந்த கேரக்டர்ஸ் பாத்திரங்களா இருக்கிறது எல்லாமே பாஜகவின் கட்டுப்பாட்டில் இபிஎஸ் அல்லது ஓபிஎஸ் அல்லது எங்க அண்ணன் செங்கோட்டையன், அப்புறம் இவங்க எல்லாரும் பாஜகவினுடைய கண் அசைவில் அவர்களுடைய விருப்பப்படி தன்னுடைய இயக்கத்தை நடத்துறதுங்கிறது நமக்கு பெரும் துயரம், வேதனை தான். அதுல இப்ப இங்க நீங்க சொல்ற மாதிரியே செங்கோட்டையன் ஏன் இப்ப தாவேகாவுக்கு போறாரு? அது ஏற்கனவே தாவேகாவும் கிட்டத்தட்ட இந்த 3 பிரிவுகள் இருக்கிற மாதிரியே தாவேகாவும் பாஜகவுடைய ஒரு துணை அமைப்புன்னு நான் துவக்க காலத்துல இருந்து சொல்றேன். இப்பவும் அது பாஜகவுடைய துணை அமைப்புகள், அவர்களுடைய தயாரிப்பில் உருவான படம் தான் இந்த தாவேகா. அதுலதான் நடிச்சிட்டு இருக்காரு விஜய். அதுக்காக நீங்க இவர்களை ஒரு துணை நடிகர்களாக இவர்களை எல்லாம் அனுப்புறாங்க. அப்ப பாஜகவினுடைய ஆலோசனைப்படிதான் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு விஜயிடம் போகிறார். அதாவது பாஜகவின் விருப்பம் இல்லாமல் பாஜகவின் உத்தரவின் பெயரில் எங்க அண்ணன் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளை மறுநாள் பனையூர்ல போய் இணையறார். சரி சரி சரி, அப்ப பாஜகவோட உத்தரவுப்படிதான் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போறாருன்னா பாஜகவுடைய உத்தரவுப்படிதான் தனி கட்சி தொடங்க போறாரா ஓபிஎஸ்? ஆமா, அதுதான் இப்ப எங்களுக்கு என்ன சிக்கல் ஐயா, இப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி, புரட்சி தலைவி அம்மா ஒரு தத்துவ தளத்தில் இருந்து கட்சியை இயக்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி, எங்க ஐயா ஓபிஎஸ், எங்க ஐயா செங்கோட்டையன் இவங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு தத்துவ தளத்தில் இருந்து தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டு வராம திரை அரங்கில் தலைவரின் கருத்துக்களை ஈர்த்து வந்தாங்க. அப்ப அந்த தலைவர்கள் 2 பேர் இல்லாத நிலையில இவர்கள் தத்துவவாதிகளாக மாறவே இல்லை. இப்ப அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, அப்புறம் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, இதெல்லாம் பார்த்தாங்க, தலைவரை நேசிச்சாங்க. ஆனா அந்த தலைவர் சொன்ன கருத்தை சொல்லணும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. அண்ணாவை பற்றி புரட்சி தலைவர் அண்ணாவின் மாணவனாக அண்ணாவை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்த புரட்சி தலைவரை பற்றி அண்ணாவை பற்றி இந்த இவங்களுக்கு யாராவது ஒருவர் கூட அண்ணா எங்க பிறந்தாருன்னு கேட்டா யாருக்கு தெரியும்? காஞ்சியில தான் பேரறிஞர் அண்ணா பிறந்தாருன்னே தெரியாது. இதுல இப்ப என்ன இவங்களுக்கு கரெக்டா எங்க போய் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டா திரையரங்கத்தில் இருந்து வந்த அந்த திரையரங்கத்தில் இவர்கள் எல்லாம் ரசிகர்களாக இருந்த பொழுது புரட்சி தலைவர் அப்பொழுது ஒரு நாடறிந்த ஒரு தத்துவ கலைஞராக இருந்த நீங்க என்ன கணக்கு சொன்னாலும் எனக்கு ஒண்ணு இடிக்குது சார். இப்போ தாவேகா பக்கம் செங்கோட்டையன் போறாரு, அதுவும் பாஜகவோட அசைன்மெண்ட். இந்த பக்கம் தனி கட்சி ஓபிஎஸ் தனி கட்சி, அதுவும் பாஜகவோட அசைன்மெண்ட். இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது. ஸோ அப்ப என்ன பிளான் போடுது பாஜக? அப்ப இவங்களையும் சேர்த்துக்குவாங்களா அந்த கூட்டணிக்குள்ள? ஐயா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்கக்கூடாது. அதை நீங்க 5, 6, 8, 10 எத்தனை வேணாலும் உடைச்சுக்கலாம். அதை உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சியை கொண்டு நிறுத்தணும். எந்த தத்துவ வேட்கை இல்லாத ஒரு சாதாரண வயதான நடிகர் விஜயை கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஆக சிறந்த அரசியல் தலைவரை போல அந்த ஒரு கட்சியை போல ஒரு செயற்கையாக ஒரு பிம்பம் ஒரு கடந்த சில மாதங்களாக கட்டமைக்கப்பட்டு அது இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முழு வடிவம் பெறுகிற சூழ்நிலையில தான் செங்கோட்டையின் மாதிரி வெளியிருக்கிற ஆற்றல்களையும் பாஜக அங்க அனுப்புது. அதுல நீங்க இப்ப நாளைக்கு பாஜகவில் இருந்து கூட போய் சேருவாங்க. ஏற்கனவே நிர்மல்குமார் யாரு பாஜகவில் இருந்து அதிமுகவில் இருந்து இன்று
விஜயனுடைய வலதுகரமாக இருக்கிறார். புதிய ஆனந்த் யாரு? தத்துவவாதியா? ஆனந்த் யாரு? ஆதவர்ஜனா யாரு? அவர் என்ன பெரிய திராவிட தத்தியிலிருந்து தத்துவத்திலிருந்து வந்தவரா? அப்ப யாருமே அங்க யாருக்கும் கொள்கை, லட்சியம், தமிழ், இனம், மொழி, திராவிடம் பகுத்தறியதும் தெரியாது. அந்த பின்னாடி விஜய்க்கு பின்னாடி இருக்கிற சுதந்திர போராட்ட தியாகி எங்க அம்மா அஞ்சலி அம்மாவோ, தந்தை பெரியாரோ, அண்ணல் அம்பேத்கரோ, வேலுநாச்சியாரம்மா இதை எதுக்கு வச்சிருக்காங்க? வெறும் ஒரு சாதிய தலைவர்களாக வச்சிருக்காங்க. இப்ப நீங்க அஞ்சலி அம்மா வச்சா வன்னியர் சமூகத்தில் ஓட்டு போட்டுருவாங்க. அம்பேத்கரையா வச்சா 3 பெரும் தலித் சமூகத்தினுடைய வாக்குகளை கவரலாம். அருந்ததிர் வாக்கு, தேவேந்திர உள்ள வேளாளர் வாக்கு, ஆதி திராவிடர் வாக்கு என்ன வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வேலுநாச்சியாரம்மா வச்சா முக்குளத்து சமூகத்தில் இருக்கிற கல்லர், மரவர், அகமுடையார் வாக்குக்காக பின்னாடி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் நீங்க பெரியாருக்கு பின்னாடி வலது இடதுமா சாதி வாக்குக்காக வச்சுட்டு புரட்சி தலைவரையும் பேரறிஞர் அண்ணாவையும் மாநாட்டு திடல்ல வச்சுட்டு தமிழக வெற்றி கழகம்னு எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க தமிழக வெற்றி கழகம்ங்கிற அந்த பெயரை தாங்கி இருக்கிற அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே யாரும் தலைவர்களா இல்ல. விஜயே தமிழ்நாட்டை சாராதவர், புசி ஆனந்த் பாண்டிச்சேரியை சார்ந்தவர், நீங்க ஆதவர்ஜனாவும் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல. சரி, இப்ப தமிழ்நாட்டுக்காரர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த கட்சியில போய் இதுக்கு எல்லாரும் யாராவது எங்க டிடிவியோ, எங்க ஐயா ஓபிஎஸ்ஓ, எங்க செங்கோட்டையனோ, எங்க எடப்பாடி வரைக்கும் 4 பேரும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி, நடிகர் விஜய் பத்தி ஒரு வார்த்தை இது வரைக்கும் எதிராக பேசியிருக்காங்களா? ஏன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா முதலாளியினுடைய எல்லாரும் இங்க எல்லாம் அந்த பெரும் முதலாளி இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். இதை வந்து நம்ம சுப்ரத்ன சார்ட்ட கேட்கணும். எல்லாத்தையுமே இயக்கிறது, இப்போ செங்கோட்டையன் ஆகட்டும், இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே இயக்கிறது மேலந்து தான். ஐ மீன் பாஜக தான் அப்படின்னு வெளிப்படையாக தனி அரசு வந்து இப்படி பேசுவார் நான் கொஞ்சமே எதிர்பார்க்கல. அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கோ, செங்கோட்டையன் அவர்களுக்கோ, எங்களை போன்றவர்களுக்கோ பாருங்க, அண்ணாவும் பிறந்த ஊரே தெரியாது சொல்றீங்களே. இது உள்ளபடியே உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்காதது. நாங்க எங்களுடைய பயணம் என்பது இல்லைங்க. அண்ணே தனி அரசு அண்ணே ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் குறுக்கீடு பண்ணல, நீங்க பேசுறப்ப ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்களுடைய அரசியல் பயணம் என்பது ஈரோட்டில் போய் காஞ்சியில் வந்து கல்வி கற்று, சரிங்களா, ராமாபுரம் தோட்டத்தை தொட்டு போயஸ் கார்டன் வந்து இன்றைக்கும் கலைஞர் வாழ்ந்த கோபாலபுரம் வரை திராவிட இயக்க சித்தாந்த தலைவர்களை நாங்கள் அன்றாடம் வணங்கிவிட்டு தான் எங்களுடைய பொது வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் துவங்கிக் கொண்டு இருக்கிறோம். எனவே அண்ணா இல்லாமல் யார் கட்சி துவங்கினாலும் அண்ணாவின் பேரை உச்சரிக்காதவனுக்கு தமிழ்நாட்டில் வேலையே இல்லை என்கிற நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிடுறேன்னா அவர் வந்து கடுமையான குற்றச்சாட்டு. இட் வாஸ் சீரியஸ் சார்ஜ்னு. அடுத்த சார்ஜ் பாஜக இயக்கத்துக்கு சார்ஜுக்கு வாங்க. பாஜக தான் நாங்கள் என்டிஏவில் இல்லைன்னு வந்துட்டோம். பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டோம், அது மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்ட பிறகு சந்திக்க வாய்ப்பு இல்லை. அன்றைக்கு நாங்கள் வெளியேறியவர்கள் இன்றைக்கு பீகார்ல ஜெயிச்சாங்களே, வாழ்த்து சொன்னாரா? நாங்க பிஜேபியில இருந்து விலகி விட்டோம். நாங்க இதை எங்க கட்சி அதிமுகவில் இருந்து ஏதோ கேட்கிறார். தனியார் ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை மட்டும் கேட்டீங்க. ஒண்ணு இல்ல, எங்க ஐயா சுப்ரத்னம் ஐயா ஒரு தீவிரமான திராவிட கருத்தியல்வாதி எனக்கு தெரியும். நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்களா? அதே மாதிரி நீங்க துணை ஜனாதிபதி நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு நீங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம்ல, எதுக்காக நாம துணை ஜனாதிபதி வாக்களிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளருக்கு நம்ம தர்மர் வாக்களிச்சாரா இல்லையா? அப்ப நீங்க தந்தை பெரியாருடைய கருத்தியல் தள்ளி நிக்கிறீங்கன்னா எங்க ஓபிஎஸ் ஐயா எதுக்காக நீங்க போய் சிபி ராதாகிருஷ்ணன் RSS காரரை வாக்களிச்சு அவரை துணை ஜனாதிபதி கேட்டுருவோம் சார். நீங்க திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழர் என்ற முறையில் நாங்கள் வாக்களித்தோம். சொல்றது புரியுதுங்களா? எங்களுடைய ஒரு வாக்கால், எங்களுடைய ஒற்றை வாக்கால் அவருடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறதோ, அவருடைய பின்னடைவோ உருவாக போறதில்லை. ஒரு தமிழர் அந்த உயர் பதவிக்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறார் என்ற அடிப்படையில் நீங்க அந்த கோணத்தில் பாருங்க. எனவே வந்து எனக்கு திராவிட இயக்க உணர்வு உண்டு, மற்றவர்களுக்கு இல்லைன்னு சொல்றது அது வந்து ஏதோ ஆரம்பிச்ச பாயிண்ட் சொல்லுங்க. அதை நீங்க சொன்னீங்க இல்லையா? அதாவது எடப்பாடியை வந்து தோக்கடிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை, நாம ஜெயிக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு நான் பேசினேன். நீங்க தனியா நின்னா நிச்சயமா ஜெயிக்க முடியாது. ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் தான் ஆகணும். அது எந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொன்னங்க. பாஜக பக்கம் போக மாட்டீங்கல்ல? நிச்சயமா. என்னங்க பாஜக பக்கம் போக மாட்டீங்கல்ல? நிச்சயமா பிஜேபி கூட கிடையாது. அப்ப தாவேகா தானா? தாவேகா நீங்களே அங்க உங்களுடைய வார்த்தை நான் பேசுனது சொல்லிடுறேன் சார். இல்ல சார், நான் கேட்கிறேன். நான் தாவேகாவா நான் என் விளக்கம் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கங்க. நீங்க புரிஞ்சுக்கோட இல்ல. நாங்கள் நேற்று பேசுகிற பொழுது குறிப்பாக நான் சொன்னது என்பது திரு இபிஎஸ் அவர்களை, அதாவது நம்மளை துச்சமாக மதித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவது மட்டும் நம் நோக்கமாக இருக்கக்கூடாது.
சரிங்களா? நாம் வென்று காட்டினோம் என்ற வரலாற்றை படைக்க வேண்டும். அந்த வெற்றி எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்றால், திராவிட இயக்க லட்சியங்களையும் சித்தாந்தங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கத்தில் நம்மை கூட்டணியாக இணைத்து கொண்டு திமுக கூட்டணிக்கு வரப்போகுதா சார்? ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் சந்தித்து வெளியே வந்த பிறகு என்ன சொன்னாரு? அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம்னு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் நுழைந்து விடக்கூடாது. நாம் இந்தியாவிலிருந்து வெளியேறி விட்டோம், மீண்டும் அங்கு திரும்ப போகிற பேச்சுக்கே இடமில்லை. நம்மை துச்சமாக மதித்த எடப்பாடிக்கு சரியான அரசியல் பாடம் புகட்ட வேண்டும். அவரை தோற்கடிப்பது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. நாம் வெல்ல வேண்டும். வெல்ல வேண்டும் என்றால் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி என்பது சிறு பிள்ளைக்கு கூட தெரியும். எனவே அந்த கூட்டணி திராவிட இயக்கத்துடைய லட்சியங்களையும் கோட்பாடுகளையும் காத்து வரக்கூடிய ஒரு இயக்கம். நீதி கட்சியிலிருந்து தந்தை பெரியாரிலிருந்து வந்து அந்த இயக்கம் ஏதோ அதை இயக்கம் எது? அந்த இயக்கம் நீங்கள் அறியாததா? நீங்கள் அறியாததா? மக்கள் அறிஞ்சுக்கணும், வாயால கேட்கணும். கூட்டணி என்று வருகிற பொழுது தேர்தலில் வெற்றி தான் எங்களுடைய வியூகம் என்று இருக்கிற பொழுது வெல்லக்கூடிய கூட்டணி அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதில் நாம் இணைத்துக் கொள்வதில் நான் முடிச்சிடுறேங்க. அதில் இணைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. நிறைய இருக்குது உங்ககிட்ட கேள்வி, நிறைய இருக்குது. அக்னீஸ்வரன் சொன்னது ஒரே ஒரு பதில் சொல்றேன். அக்னீஸ்வரன் அம்மா பார்க்காத சோதனையா தோல்வியா இதா பிரச்சனையான்னு சொல்றாரு. அம்மா வந்து கட்சி பிரிவு ஜெயஜானு பிரிஞ்ச முன்னாடி பொது தேர்தல் கண்டு எதிர்கட்சி தலைவியா உட்கார்ந்தாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியை சந்தித்து 5000 ஓட்டு வந்து உலகங்கோட்டில் வாங்கியிருக்காரு. போய் ஆளுமை மிக்க தலைவர் அம்மாவோட இன்றைய முதலமைச்சரோட ஒப்பிடுறது, முதலமைச்சர் அப்படிங்கறத கிட்டத்தட்ட சொல்லிட்டார் சுப்ரத்னன். கிட்டத்தட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. ஓகே, எப்படி பாக்குறீங்க அதை? திமுக பேரை சொல்லாம நான் சொல்லிட்டு வந்தா நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு திராவிட திமுக கூட்டணியாக இருந்தாலும் எனக்கு வாழ்த்துக்கள். அக்னீஸ்வரன் உங்ககிட்ட தான். அதாவது எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு நாங்க ஜெயிக்க போற ஒரு கூட்டணியில இணைய போறோம். அந்த கூட்டணி திமுக கூட்டணியா இருந்தாலும் ஓகேன்ட்டாரு. கேள்வியை கேட்க விடுங்க சார். என்ன சார்? ஜெயிக்க போற ஒரு கூட்டணியில தான் சேர போறோம். அந்த கூட்டணி திமுக கூட்டணியா இருந்தாலும் ஓகேன்ட்டாரு. சேரணும்னு கோரிக்கை வச்சேன். ரைட். இப்ப இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் எங்கே போனார்? திமுகவுக்கு போனார். அதே மாதிரி அண்ணன் இவர் எங்க போனார்? மருது அழகராஜா அண்ணன் எங்க போனார்? திமுகவுக்கு போனார். அவர்களும் அதைத்தான் சொல்றாரு. ரைட்டா? இது ஒண்ணு சார். இங்க அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அரசியல்ல இதுதான் நடக்கணும் அண்ணா நினைச்சார். காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்று நினைச்சார். அதுல வெற்றி கண்டார். கலைஞர் புரட்சி தலைவரை வெளியேற்றியே தீரணும் என்று நினைத்தார். அதுல வெற்றி கண்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்களை அரசியலை விட்டே வெளியேற்றணும்னு நினைச்சார் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் சேலம் கண்ணன் அப்படி நிறைய பேரோட இந்த கட்சியை மீண்டும் ஆட்சி படத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதனால இன்னைக்கு 180 தொகுதியில போய் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பேசுறது தமிழ்நாட்டில். இங்க கேட்டீங்களா யாருடைய வியூகம் ஜெயிக்கும்னு? எதிர்கட்சி தலைவர் வியூகம் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்குது என்பதை. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போனீங்கன்னு கேட்டேன், பதில் சொல்லல. போலன்னு கேட்டேன், பதில் சொல்லல. அண்ணன் போற போக்குல சொல்றாரு எல்லாமே பாஜக அசைன்மெண்ட்னு. ஆமா, கொங்கு இளைஞர் பேரவையை தான் சொல்றேன். அண்ணன் தனியரசு அவர்களை நான் சொல்லல. கொங்கு இளைஞர் பேரவை கூட திமுக அசைன்மெண்ட் நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. இது யாருடைய அசைன்மெண்ட்? இது யாருடைய அசைன்மெண்ட்? உங்களை 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக்கியது அதிமுக. யாருடைய அசைன்மெண்ட்? அதனால நீங்க நாம ஜென்ராம் சாருக்கு போட்டியா வர முடியாது. ஆனா நடப்பு அரசியல் நடப்பு அரசாங்கத்தை பத்தி எல்லாம் பேசாம இன்னைக்கு அதிமுக பலவீனமாகுமா அல்லது வியூக வகுப்பான்னு கேட்டா அது பலவீனமும் ஆகல, வியூகத்தை வகுத்து கொண்டுதான் இருக்குது. நீங்க தோத்து போச்சுன்றாங்கல்ல,
தோத்து போனவங்க எல்லாம் என்னமோ நாட்டுல முன்னாள் முதலமைச்சர் மாதிரி, திமுக ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்ற கட்சி மாதிரி சொல்றீங்கல்ல. எல்லாரும் சொன்னதுனால நான் சொல்றேன், காட்டில் நிலவாய் கடலில் மலையாய் பிறந்தா யாருக்குங்க லாபம்? பசியில் துணையாய், பசியில் உணவாய், பகையில் துணையாய் வருவதுதான் அதிமுக. 7.5 இன்னும் வரைக்கும் யாரும் உங்களால சாதிக்க முடியல. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ரொம்ப தம்பட்டம் அடிக்கிறீங்க. அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் கூட இங்க சொன்னாரு, மகளிர் உரிமை தொகையினால 10% ஓட்டு கூடி இருக்குன்னு. வழியில போகக்கூடிய கிடக்கிற தேங்காவை எடுத்து பிள்ளையாருக்கு உடைக்கிறது தான். அரசாங்கத்தின் பணத்தை வச்சு திமுக ஜெயிப்பதற்கு வியூகம் வகுப்பதல்ல அரசாங்கம் நடத்துவதனுடைய தன்மை. மக்களுக்கு கடனை குறைச்சு வாங்கி வரியை குறைச்சு ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் அக்னீஸ்வரன் என்ன பண்ணா? அதுக்குண்டான ஆட்சி அதிமுகவால தான் முடியும். ஆகையினால அவங்க விருப்பம் 15ஆம் தேதி வரைக்கும் அதிமுகவுக்கு கெடு வச்சிருக்காருல்ல ஓபிஎஸ், அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கெடுவுக்கு ஏதாவது பதில் வருமா? எந்த ஒரு இயக்கமும் நீதிமன்ற கெடுவை மட்டுமே கருத்தில் கொள்ளும், மற்றவைகளை எல்லாம் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்க திருந்தல அப்படின்னு சொல்லி சொன்னா திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு இருக்காரு ஓபிஎஸ். மக்கள் யாரை திருத்துவார்கள் அப்படிங்கறத 2026 தெரியும். சரி ஜென்ராம் சார், எது நீங்க என்ன சொன்னாலும் அக்னிக்கு இதனால எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லைங்கிறதே திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்போ செங்கோட்டையன் போனதுங்கிறது அதிமுக என்ன தாக்கத்தை சார் உண்டாக்கும்? அங்க அவருக்கு எப்படி இருக்கும்? அங்க ஏற்கனவே காரை செல்வராஜ் தோழரும் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவர் அங்க எங்க போய் ஃபிட் ஆவாரு? அது ஒரு பெரிய கேள்விதான். அங்க போய் அவர் ஃபிட் ஆக முடியுமாங்கிறது தெரியல. தினந்தோறும் செங்கோட்டையனோட பேசிட்டு இருக்கிறேன், டிடிவியோட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாருல்ல. அப்போ எப்படி செங்கோட்டையனை அங்கு போக அனுமதிப்பார்? அல்லது அவங்க உரையாடல்ல என்னதான் முடிவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக நிற்குது. அதனால அவங்க கூட்டணி கட்சிகளாக இடம்பெற்று விஜயோட கூட்டணிக்கு பின்னால நாங்க சேர்றோம்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு செங்கோட்டையனை தனிநபராக அனுப்புறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது போக செங்கோட்டையனுடைய அனுபவத்திற்கு, அவருடைய அதிமுக லாயல்ட்டிக்கு அவர் ஓபிஎஸோட இருக்கிறது தானே ஓரளவுக்காவது இயைந்து போகக்கூடிய விஷயம். டிடிவி இவங்களோட அந்த ஒரு அலையன்ஸ்ன்னு இருக்கிறது தான் ஒரு இயைந்து போகக்கூடிய விஷயம். டிவிகேயோட போகிறது முற்றிலும் வேற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. சினிமாக்காரங்களோட போய் சேர்றோம், சினிமா தனத்தில் இணைத்துக் கொள்கிறோங்கிறத தவிர வேறு அரசியல் ரீதியாக அவர் அங்கே போய் இணைவதில் எதுவும் சரியான விஷயமாக தெரியல. இப்போ அக்னி பேசும்போது, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் பேசும்போது சொன்னார்ல, அதாவது மகளிர் உரிமை தொகை அப்படின்னா அது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரின்னு சொன்னார். கடந்த காலங்களில் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் அவர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் செய்திருக்கக்கூடிய திட்டங்களையும் ஜெயலலிதா கவர்மெண்ட் செய்திருக்கக்கூடிய திட்டங்களையும் மக்கள் சேவையாக, மக்கள் நல திட்டங்களாக பேசியது உண்டு. அது எல்லாம் அப்போ அது கடை தேங்காயாக தெரியல. கூட்டணினாலும் பிள்ளையார் சுழி, கடை தேங்காயை எடுத்து உடைக்கிறதுனாலும் பிள்ளையாருக்கு உடைச்சது அப்படின்னு அதிமுகவினுடைய குரலே இப்போ மாறி போச்சு அப்படிங்கிறது மீண்டும் மெய்ப்பிக்கப்படுகிறது. கொடி பறக்குது, கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லின்னு சொல்றதுல தொடங்கி இப்போ கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறாங்கன்னு சொல்றது வரைக்கும் திராவிட இயக்கத்தின் நீட்சியாக அதிமுக இருக்குங்கிறத மெய்ப்பித்து கொண்டே இருக்கிறார் அக்னீஸ்வரன் அண்ட் அவங்களுடைய மென்டாஸ். அவருக்கு அதிமுக நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, செங்கோட்டைய முன்னாடி போகட்டும், நீ தனியாளா முன்னாடி போங்க, பின்னாடி இருகாணீஸ்வரன் வர நாங்க பின்னாடி வாரோம் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கல்ல. அப்படி ஒருவேளை இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது அதிமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய நெருக்கடியா மாறுமா? அதாவது இவங்களுடைய நோக்கம் எப்படி அங்கே போய் சேர்வதால் அந்த நோக்கம் நிறைவேறும்? வெல்லக்கூடிய கூட்டணியில் உறுதியாக இருக்கணும், உறுதியாக நாம் வெல்லக்கூடிய ஒரு கூட்டணியில் இருப்போம்னு சொல்கிறாங்க. இது டிவிகேயோட போய் சேர்வது வெல்லக்கூடிய கூட்டணின்னு அவங்களே நம்புவாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டியோட போய் சேர வேண்டியது இருக்குது. அப்படி
டிவிகேயோட தான் போய் சேர்றாங்கன்னா நாங்க சொல்ல தோழர் தனியரசு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்ங்கிற முடிவுக்கு நானும் வருவேன். தோழர் தனியரசு சொல்றதுதான் சரிங்கிற முடிவுக்கு வர வேண்டியது இருக்கும். ஏன்னா டிவிகேயோட இவங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை. முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரொம்ப தெளிவாக சொன்னார், திராவிட இயக்கத்தின் நீட்சியாக அப்படின்னு சொன்னார். அதாவது என்னதான் நடக்கட்டுமே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதேங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இவர் வந்துட்டாரு. ஆனால் அந்த அணியை அப்படியே அவங்க தலைவர் உட்பட எல்லாரையும் சேர்த்து அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி அதில் இன்னும் இருக்குது. அதற்கான முடிவு தான் டிசம்பர் 10ஆம் தேதி 15ஆம் தேதி பொதுக்குழுவில் எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். அது போக நீங்கள் தலைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல ராஜா, அது எல்லாமே அந்த முன்னாள் இந்நாள் அதிமுக தொடர்பான சப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்குது. 2026 தேர்தல் அதனுடைய வியூகம், அதனுடைய நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2வது இடத்துக்கான போட்டியில் வரக்கூடிய சவால்களும் நெருக்கடிகளுமாகத்தான் இருக்குதே தவிர உண்மையிலேயே தேர்தல் களத்தில் யார் இருக்காங்கங்கிறது நீங்கள் தலைப்புக்குள்ளேயே வரல. அதனால் அந்த உறுதியாக வெல்லக்கூடிய கூட்டணின்னு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சுப்ரத்னம் சொன்ன வெல்லக்கூடிய கூட்டணியாக திமுக கூட்டணி தான் இருக்கும். அதனால வெல்லக்கூடிய கூட்டணியில தான் இருக்கும். எவ்வளவு அழகா திமுக தான் வெல்லும்னு சொல்றத மட்டும் ஜென்ராம் சார் சொல்லாம சுப்ரத்னம் சார் பேரை அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. அதான் தொகுத்து வழங்குறாரு, சமரைஸ் பண்றாரு. சமரைஸ் பண்ணிருக்காரு. ரைட், ஓகே 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 ஏராளமான முறை சொல்லி இருக்கிறேன். ஓகே 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 ஜென்ராம் சார் வர சார் திமுக கூட்டணி தான் வெல்லும் அப்படிங்கிறது. ரைட் சார், வர சார், தொடர்ந்து பேசலாம். கரை சொல்லுவார் சார், மன வேதனையில் இருக்காரு இல்லையா செங்கோட்டையன்? இப்போ அதுக்கு மருந்தா இருக்க போற இடம் தாவேக்காவா தான் இருக்குமா? ஏன்னா அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா எல்லாம் வெளியில வர செய்திகள் எல்லாமே தாவேக்கான்னு தான் வந்துட்டு இருக்குது. மருந்து அங்கதான் இருக்குதா? போய் அந்த தாவேக்காவோடு இணைவார் என்கிறத நான் ஒரு 50% நான் நம்பல. ஓபிஎஸ் வருவாரா? அப்போ பெரிய சவாலாக தான் இருக்கும். ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் நவம்பர் 15 இன்றைக்கு அறிவித்திருக்கிறதுனால கழகமாக மாறும் என்ற ஒரு அறிவித்திருப்பது என்பதும், ஏற்கனவே அமமுக என்பது ஒரு அரசியல் இயக்கமாக தேர்தல் களத்தில் இருந்து பயணித்து வருவது என்பதும் ஒரு ரொம்ப இலகுவான இடமாக இருக்கும் அவர் இருந்து அரசியல் பண்ணுறதுக்கு. அவருக்கும் வயசு 80 வயதை தாண்டியதற்கு பிறகும் கூட இனிமேல் போய் ஒரு சவாலான இடங்களில் இருப்பதை விட ஏற்கனவே யாரை சந்தித்தோமோ, யாரோடு உறவோடு இருக்கிறோமோ, யாரோடு ஒருங்கிணைந்து போக முடியுமோ அவர்களோடு போவது மட்டும்தான் அவருடைய எதிர்கால அரசியலுக்கு. இன்னும் அவர் இருக்கிற வரைக்கும் இருக்கணும், நல்லா இருக்கட்டும் அரசியல் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பாஜக வியூகம் வகுக்கிறது அவங்களுக்கு தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். எப்படி இந்தியாவில் பிற மாநிலங்களிலே எந்தெந்த கட்சிகளை எல்லாம் கபலீகரம் செய்து பாஜக இன்றைக்கு முன்னால் வந்திருக்கிறது, அதே நிலை இன்றைக்கு அதிமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற கவலையோடு நம்ம இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். இது தேர்தல் எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்திலே ஒரு திராவிட இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் ஒரு இந்துத்துவ இயக்கத்தினால் கபலீகரம் செய்து ஆகிவிடக்கூடாது, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் சொல்கிற செய்திகளை அவர்கள் புரிகிறதா இல்லையான்னு தெரியல. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் போனதுக்கு பிறகு என்ன பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்கீங்க. அதிமுகவுக்கும் பாஜகவும் இணைந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது கொங்கு மண்டலம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா பாஜகவும் இருக்குது, அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மண்டலம். அங்கே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சார்பாக அமைச்சர் விஸ்வரூபம் எடுத்து அங்கே நிற்கிறார். அவரை சந்திப்பதே ஒரு சவாலாக இருக்கிற நேரத்திலே செங்கோட்டையன் போன்று அனுபவம் மிக்கவர்கள், அதே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறுவது என்பது அதிமுகவிற்கு ஒரு பெரிய இழப்பையும் தேர்தலை சந்திக்கிற தனிப்பட்ட ஒரு நபர் தானே சார். எவ்வளோ பேர் போயிடுவாங்க நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, தனிப்பட்ட நகர்னா வாக்குகளுக்காக மட்டும் நம்ம அதை எடுத்துக்க கூடாது. ஒரு மனிதனுக்கு பின்னால் எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்பது நினைப்பது ஒன்று. இரண்டாவது, அவருடைய நிர்வாக திறமை. ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுது ஒரு தனி மனிதனுடைய நிர்வாக திறமை என்பது உங்களை நகர்த்தும். ஒன்றும் இல்லை, பிரசாந்த் கிஷோரை ஏன் நம்பினாங்க இத்தனை ஆண்டு காலமாக? ஏன் நம்பினாங்க?
இந்த வியூகம் வகுப்பது என்பது அவர் சிந்தனைக்கு உட்பட்டது. அதை வைத்து ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறாரு பார்த்தீங்களா, ஒருங்கிணைப்பு செய்கிறாங்க. அந்த நிர்வாக திறமை, இத்தனை ஆண்டு கால அவருடைய அனுபவங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கிற 2 நிலைகளில் இருந்து யோசிக்கிற பொழுது என்னை பொறுத்தவரை செங்கோட்டையன் அவருடைய வெளியேற்றம் என்பது எடப்பாடி அவர்களுக்கு நிர்வாக ரீதியாகவும் மக்கள் செல்வாக்கு ரீதியாகவும் மிகப்பெரிய சரிவை கொங்கு மண்டலத்தில் சந்திப்பார்கள். ஓபிஎஸ் போறதெல்லாம் ஒன்றும் பெரிய அதான் வர்றேன். அதிமுக பாஜக ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிற கொங்கு மண்டலத்தில் 2 பேருக்குமே பாதிப்பு வந்துருச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த அணி வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்ன செந்தில் பாலாஜி அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து 10 தலையாக அங்கே வந்து விரிந்து நிற்கிறார். அவரை சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு பெரிய சவால் தான். இரண்டாவது, அதிமுகவினர் சமூக வாக்கு என்று பரவலாக இதுவரையில் பேசப்பட்டிருப்பது அந்த ஒரு சமூகத்தினுடைய வாக்கு ஒருங்கிணைப்பு என்பது அதிமுகவுக்கு எப்போவுமே சாலிடாக வாக்கு இருக்கும் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 2 நிலை. ஒன்று அந்த சமூக வாக்கு, ரெண்டாவது பெண்கள் வாக்கு. இந்த ரெண்டும் வந்து எந்த காலத்திலையும் அதிமுகவை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகி நிற்காது என்கிற சூழ்நிலையில் அந்த சமூக வாக்குகளில் என்னை பொறுத்தவரை ஒரு 75% ஓபிஎஸ் அமமுகவால் கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் எத்தனை இடங்களில் வந்து அதிமுக தோல்வி அடைந்தது என்பதற்கான புள்ளி விவரங்களை எல்லாம் படிச்சுட்டு தான் பேசுகிறோம். சும்மா போகிற போக்கில் காற்றுல நான் பெரிய ஸ்ட்ராங் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு போகிறதில்ல. அப்படி பார்க்கிற பொழுது அதோடு இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த புதிதாக ஆரம்பிக்க இருக்கிற கழகம், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுப்புரத்தினம் அவர்கள் வந்து சொன்னதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். கடைசியாக பேசும்போது சொன்னார், அப்படி நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். திமுகவோட அப்படின்னு அவங்க ஓபிஎஸ் கட்சிக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு. ஒரு செய்தியை கடைசியா சொன்னார். முதல்ல திமுக தான் சொல்லிட்டாரு, அப்புறம் ஒரு பாதுகாப்பு நிலைக்கு நகர்த்தி கொண்டார். அது எல்லாருக்கும் இயல்பு தான். அந்த ஆசையை நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி இருப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய எந்த பலமான சமூகம் அந்த வாக்குகள் இருந்ததோ அதை அதிமுக இழந்து நிற்கிறது. ஒன்று. இரண்டாவது, மகளிர் வாக்கு. நான் உரிமை தொகையை மட்டும் நான் வைத்து பேசலாம், உரிமை தொகையை மட்டும் வச்சு பேசல. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கல்லூரி மாணவிகளிலிருந்து வேலைக்கு போகிற பெண்களிலிருந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பிலிருந்து இன்றைக்கு மகளிர் ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரேஷியோ, அந்த ரேஷியோனுடைய அந்த உச்சபட்ச வளர்ச்சி என்பது இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மகளிரை ஒருங்கிணைத்து அந்த மகளிருடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆட்சி துணை நிற்கிறது என்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்தத்தை சொன்னனே தவிர நான் குறிப்பிட்டு அந்த உரிமை தொகை என்பதை பற்றி மட்டும் பேசலை. அந்த வாக்குகளையும் ஒரு 10% இழக்கிறார்கள் அதிமுக என்கிற ஆய்வு வந்திருக்கிறது. அதையும் தாண்டி சிறுபான்மையினர் வாக்குகள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த தேர்தலில் பாஜக வெகு விரைவில் அதிமுகவை ஆட்டி படைக்கிற, அமைதியாக உட்காருங்கள் மிஸ்டர் எடப்பாடி என்று சொல்லுகிற இடத்திற்கு பாஜக வரும். அதற்குத்தான் நான் தனியரசு சொன்னது மாதிரி ஒருவேளை செங்கோட்டையனை தாவேகாவிற்கு அணித்து தாவேகா விஜயை கையில் வைத்துக் கொண்டு ஒரு கூத்து நடத்துறாங்களோ பாஜக. தனியரசு சார் ஜென்ராம் சார் குறிப்பிட்டது போல போட்டிங்கிறது 2வது இடத்துக்கு தானா இவங்களுக்குள்ள எல்லாருமே? அதுதான் இப்ப நெருக்கடி. இப்ப இங்க சுப்ரதன உணர்ச்சி வசப்பட்டதுல எனக்கும் பொருள் புரியுது. நான் என்னன்னா, இப்ப நீங்க வந்து அண்ணா பேரறிஞர் அண்ணாவை முன்னிறுத்தி திராவிட அரசியலின் இருதுருவ அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே தலைமையேற்று நீங்க அதை வலிமைப்படுத்தி அதற்கு தடையாக இருக்கிற எடப்பாடியை வெளியேற்றி மற்ற செங்கோட்டையன் மாதிரில ஒன்றுபடுத்தி டிடிவி சின்னமா செங்கோட்டையன்ல ஒன்றுபடுத்தி வலிமைய களத்துல அதிமுக நிலை நிறுத்துவதற்கு தான் நம்ம போராடுறோம். ஆனா இப்ப நம்ம ஒரு கட்சியை துவக்குறோம், அது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறது முடிவெடுத்தா மகிழ்ச்சி தான், வரவேற்கிறோம். அதுல நம்ம என்ன ஆகும்னா ஆரம்பீரப்பண்ண நம்ம திமுக முத்தமிழறிஞர் கலைஞர் கூட வச்சிருந்த மாதிரி அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா நீங்க இப்ப அப்படி பார்த்தா ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. சசிகலா என்னாச்சு? அவங்க சத்தமே இல்லாம இருக்காங்க. கேக்குறீங்க அந்த பேரை சொன்னதுனால கேக்குறேன். அது உண்மை. ஐயா ராஜாயா, நல்ல வேலை பாவம் அவங்க. அதாவது இந்த அதிமுகவோட புரட்சி தலைவருக்கு அம்மாவுக்கு அடுத்தபடியா இந்த கட்சியை இந்த ஆட்சியை இந்த அளவுக்கு நடத்துறதுல பெரும் தியாகம் பண்ணனவங்கள எல்லாரும் இப்ப வெளியேற்றிக்கிட்டு அல்லது பலகீனப்படுத்தி விட்டு இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்சிக்கு போறாங்கல்ல, அதுதான் பெரிய கொடுமை. இல்ல இப்ப எடப்பாடியை எதிர்க்கணும் அப்படின்னா இப்ப வந்து ஓபிஎஸ் தொடங்க போற புதிய கட்சிக்கு சசிகலாவும் இப்ப வந்துருவாங்களா? இல்ல, அது பெரிய கொடுமை. இல்ல அவர் எடப்பாடியை எதிர்க்கணும் அப்படின்னா இப்ப வந்து ஓபிஎஸ் தொடங்க போற புதிய கட்சிக்கு சசிகலாவும் இப்ப வந்துருவாங்களா? இல்ல இப்ப எடப்பாடியை எதிர்க்கணும் அப்படின்னா இப்ப வந்து ஓபிஎஸ் தொடங்க போற புதிய கட்சிக்கு சசிகலாவும் இப்ப வந்துருவாங்களா?
அல்லையா நீங்க அதாவது அதிமுகவையே நீங்க எடப்பாடியை வெளியேற்றி விட்டு அதிமுகவை கைப்பற்றுவதற்கு இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டணும்னு நான் தொடர்ந்து தனியரசு பேசினா இவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருத்தர், பாஜகவுக்கு நயினா நாகேந்திரன், கேபி ராமலிங்கம் இப்படி ஆனாலும் வெவ்வேறு கட்சிக்கு போனோம்னா எடப்பாடி வீழ்த்தப்பட்டுருவாரு. அதிமுகங்கிற ஒரு திராவிட இயக்கம் பட்டு போகுதுல்ல, அப்ப பாஜகவினுடைய விருப்பம் நிறைவேறுகிறது அல்லவா? அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து விஜய்ங்கிற ஒரு சாதாரண எந்த பற்றுறுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துறியா? பெரும் கொடுமை இருக்கு. செங்கோட்டையன் உறுதியே போறாரு. செங்கோட்டையன் நாளை மறுநாள் விஜய் கிட்ட போய் சேர்றாரு. அதை விட பெரும் கொடுமை நம்ம வேற எங்க? நாம் எப்படி இந்த கட்சியை அதிமுகவை மீட்கிறது? புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கனவுகளை நனவாக்குறதுக்கு யார் இனிமேல் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்கிறா? ஆகவே இந்த சூழல்ல எங்க ஐயா ஓபிஎஸ் ஐயாவையா நம்பிக்கையா களத்தில் நிறுத்தி எதிர்பார்த்தோம். அவங்களும் இப்ப நம்ம தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாம இன்னொரு கட்சியில கூட்டணி சேர்த்து நம்ம ஒரு நெருக்கடி சந்திக்க போறோம். இது எல்லாமே பாஜகவினுடைய வலையில நம்ம எல்லாரும் வீழ்ந்து கிடக்கிறதுனாலதான் அந்த வலையை அறுத்து கொண்டு ஒரு திராவிட கருத்தியலை நம்ம ஒருங்குபடுத்தணும்னு நம்ம முயன்றோம். ஆனா அது முடியாம போகுது. அது எதிர்காலத்திலேயாவது இனி ஒரு மறுசீரமைப்பு செய்யறதுக்கு மீண்டும் நம்ம முயற்சிக்கணும். அதுல எங்க திராவிட சார் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு செகண்ட் குறிக்கிறார், நேரம் குறைவா இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் திராவிட கருத்தியலை நிலைநிறுத்துவதற்கு பெருந்தடையாக இருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே இருதுருவ அரசியல் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் உட்பட திருமதி சசிகலா அம்மையார் உட்பட அனைவரையும் இணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் ஒருடைய அரசியல் எதிர்காலத்தை எது முடிவு வருகிறது? காலமும் சூழல் தான் முடிவு வருகிறது. நான் ஓபிஎஸ் தனியாக பேசுறப்ப சொன்னேன், அண்ணன் ஆரம்பி அவர்கள் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய ஒரே ஒரு செகண்ட் திரையுலக வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் இணைந்து பயணித்தவர் அவர். எம்ஜிஆர் அம்மா புறக்கணித்த பிறகு எம்ஜிஆர் கழகம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அதே மாதிரி அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சு சூழலின் காரணமாக திமுக நானும் ஜெயிக்கல. எனவே சூழல் எங்களுக்கு அந்த நிலைக்கு தள்ள வேண்டும். திமுக எங்களுக்கு எதிரி கிடையாது. வெற்றிக்கு எது வழியோ அதை நாங்கள் வியூகமாக கொள்வோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதிமுக எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான். அடுத்து அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும். அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்றாங்களே, நான் கேட்கிறேன், திமுகவில் அடுத்த தலைவர் அண்ணா யார் சொல்லுங்க? அவ்வளவுதான், உதயநிதி தான். ஆனால் அதிமுகவில் உதயநிதி தான் அண்ணா புரட்சி. இதுக்குதான் நான் அண்ணன் கிட்ட எதிர்பார்த்தேன். இதுக்குதான் அண்ணன் தனியரசு அவர்களுக்கு ராயல் சல்யூட். செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு? நன்றி. எடப்பாடி பழனிசாமி மகன் கட்சியை நடத்துகிறார், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அண்ணன் செங்கோட்டையன் இந்த இயக்கத்தை உருவாக்கிய நிறுவன தலைவர்கள் ஒருவரான அண்ணன் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன பதில்? மாவட்டந்தோறும் கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. நான் பட்டியல் தருவா அக்னீஸ்வரன் சகோதரரே, மாவட்டந்தோறும் அத்தனை மாவட்டங்களிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பையனோ மச்சனோ கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு வாரிசு அரசியல் தெரியலையா? நான் இவரையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி, நேரம் இல்லை. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.